நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். தாவீது தன்னை பற்றியும் தன்னுடைய சத்துருக்களை பற்றியும் தேவனுடைய எல்லா பிள்ளைகளை பற்றியும் இங்கு விவரமாக சொல்லுகிறார். அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் நெருக்கமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணுகிறார். தாவீது கர்த்தரை ஆராதிக்கிறார், அவரை துதித்து கனப்படுத்துகிறார். கர்த்தருக்குரிய மகிமையை தாவீது பயபக்தியோடு அவருக்கு செலுத்துகிறார். தாவீது கர்த்தரை தனிப்பட்ட இடங்களிலும் ஆராதிக்கிறார், எல்லோருக்கும் முன்பாக பொதுவான இடங்களிலும் ஆராதிக்கிறார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து அவரை பணிந்து கொள்கிறார். கர்த்தருக்கு அவருடைய ஆலயமே வாசஸ்தலம். கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பரிசுத்தவான்கள் எல்லோரும் கூடி வந்து கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வார்கள். தாவீது அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து பயபக்தியோடு பணிந்து கொள்ள விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் எல்லோருக்கும் முன்பாக ஜெபம் பண்ணுவது போல அவர் தனிமையிலும் ஜெபம் பண்ணுவது வழக்கம். தாவீது தனிப்பட்ட முறையில் தனியாக ஜெபம் பண்ணினாலும் மற்ற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து அவருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளவும் விரும்புகிறார். தாவீது கர்த்தரை ஆராதிக்கும் போது பயபக்தியோடு அவரை பணிந்து கொள்கிறார். கர்த்தர் பரிசுத்தர். தாவீது கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பயபக்தியோடு வருகிறார். தாவீது கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக வரும்போது அவருடைய இருதயத்தில் பயமும் பக்தியும் மிகுந்திருக்கிறது. தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே இருக்கிற அநித்தியமான இடைவெளியை தாவீது அறிந்து வைத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக வரும்போது பயபக்தியோடு வர வேண்டும். கர்த்தருடைய கிருபாசனத்தை கிட்டிச் செருகிற சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய கிருபாசனத்திற்கு முன்பாக தைரியமாய் வரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் நாம் தைரியமாய் வந்தாலும் நாம் பயபக்தியோடும் வர வேண்டும். தாவீது கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்கிறார். கர்த்தரை ஆராதிப்பதில் தாவீது பிரியப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வது தாவீதுக்கு இன்பமாய் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்திற்கு தேவனுடைய இரக்கமே அஸ்திவாரமாய் இருக்கிறது. நம்முடைய சந்தோஷத்திற்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமுமே அஸ்திவாரம். நாம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி வழியும். தாவீது கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியில் தனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய கிருபை தன்னை வழிநடத்த வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தாமே தனக்கு முன்பாக தம்முடைய வழியை செவ்வைப்படுத்துமாறு விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் நீதி உள்ளவர். அவரால் மாத்திரமே நம்மை தம்முடைய நீதியில் நடத்த முடியும். தாவீதுக்கு சத்துருக்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் தாவீதை பிடித்து துன்பப்படுத்துவதற்கு வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சத்துருக்களின் நிமித்தம் கர்த்தர் தன்னை தம்முடைய நீதியிலே நடத்துமாறு தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில் நடத்தி என்னும் வாக்கியம் எபிரேய பாஷையிலே என்னை கவனிக்கிறவர்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை கவனிக்கிறவர்கள் அவருடைய நடையை நிறுத்திவிடவும் அவரை அழிக்கவும் வகை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தீங்கு செய்வதற்காகவே சத்துருக்கள் தாவீதை கவனிக்கிறார்கள்.